இந்த வருஷம் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துஷார் தேஷ்பாண்டேலாம் பிளேயிங் லெவலில் இறக்கிங்களான்னு கேட்ட ஃபேன்ஸ் எல்லாம் துஷார் தேஷ்பாண்டே எங்கடா போனார், சிஎஸ்கே கிரிட்டிக்கான நிலைமைக்கு வந்துருச்சு, ஓவராக துஷார் தேஷ்பாண்டே இல்லாதனால சிஎஸ்கே தோற்று போச்சுன்னு நிறையா ஃபேன்ஸ் ஓவராலாக மனத்தை தெரிவிக்கிறாங்க. எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அவர் எப்போ வருவார்னு பார்க்கலாம். ஓவராலாக நம்ம ஸ்டீவன் பிளேமிங் அஜிங்கியா ரஹானேவும் நம்ம சமீர் பேட்டிங்கை பற்றி நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் வீடியோ பற்றி முன்னாடி இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபக் சர் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. சாரி, அதை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம தீபக் சர் 2018 2019 சிஎஸ்கே ஒரு கப் அடிக்கவே முக்கியமான காரணமாக இருந்தார். ஃபைனலில் கலக்குன ஒரு தீபக் சகர்னே சொல்லலாம். எல்லா பேட்ஸ்மேனையும் கதற விட்டார். அப்போ இருந்த இன்ஜுரி அப்போ இல்லை, இப்போ இருக்குது. அதனால தான் மறுபடியும் நம்ம ஸ்விங் கிங் அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போகலாம். ஓவராலாக நம்ம ஸ்டீவன் பிளேமிங் பேசினதை ஓவராலாக பார்க்கலாம். ஓவரால் ஸ்டீவன் பிளேமிங் 2 பேட்ஸ்மேனை பற்றி சொல்லலைங்க, ஒரு ஆல்ரவுண்டரை பற்றி சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கிலாண்டை சேர்ந்த மொயின் அலி. ஓவராலாக அவரை நிறைய ஃபேன்ஸ் சொல்லியிருந்தாங்க, அவரை ஒழுங்காக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அவங்களோட பேட்டிங்கையும் பவுலிங்கையும். அதுக்கு முற்று தெரிவிச்சிருக்காரு நம்ம ஸ்டீவன் பிளேமிங். ஓவரால் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மொயின் அலி பவுலிங்கில் நாங்கள் எது கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அடி இருந்துச்சு. ஓவராலாக பெரிய ஸ்பின்னுக்கே அந்த இடத்துல எடுபடலை. நாங்கள் எப்படி எங்கள்கிட்ட கொடுக்க முடியும் மொயின் அலிக்கு? ஒரு ஸ்விங் ஒரு கிரிப்பாகாத ஒரு பிச்சில் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் ஒரு மொயின் அலிக்கு? அதை பற்றி தான் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பேட்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஓவராலாக நாங்கள் 2வது ஃபினிஷராக தான் கன்சிடரேட் பண்ணுறோம் மொயின் அலியை. அதனால எங்களுக்கு எப்படி நாங்கள் முன்னாடியே இருக்க முடியும்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் இம்பேக்ட் பிளேயர் இறக்கி இன்னும் 2 பேட்ஸ்மேன் உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. எதுக்கு சமீர் அங்கன்ட்டே இருக்காங்கன்னு புரியல. அது இன்னொன்று விஷயம், எதுக்கு நம்ம மொயின் அலி 2வது பேட்ஸ்மேனை கன்சிடரேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அடுத்து சமீர் ரிஷ்வி, அவருக்கு இந்த கிடைச்ச வாய்ப்பை இதை மட்டும் யூஸ் பண்ணியிருந்தால் இந்நேரம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேயிங் லெவலில் இருந்திருப்பார் சமீர் ரிஷ்வி. இந்த வருஷத்தோட ஐபிஎல்லை பெருசாக மிஸ் பண்ணிட்டார் சமீர் ரிஷ்வி. ஒரு 10 கோடி கொடுத்து எடுத்தோம், அதுக்கு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாதுன்னு தான் சொல்லணும். சமீர் ரிஷ்வி ஓவராலாக கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவலில் அது மாதிரி விளையாடுறாரு. ஓவராலாக பிபிஎல்ல கலக்குவார். அது வேறு லீகு, இது மாபெரும் இந்தியன் பிரீமியர் லீக். அதனால அங்கே ப்ரெஷர் இல்லாமல் விளையாடலாம். ஆனால் இங்கே ப்ரெஷர் கன்ஃபார்ம் இருக்கும் எல்லா பேட்ஸ்மேனுக்குமே. ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயருக்கே இருக்கும், இவருக்கு இருக்காதா? அடுத்து நம்ம அஜிங்கியா ரஹானேயை பற்றி பேசலாம். ஓவராலாக ஸ்டீவன் பிளேமிங் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவர் பேட்டிங்கை பற்றி நம்ம ஹாப்பியாக தான் ஆகிறோம், அதை விட சேட் ஆகலன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. ஓவராலாக என்ன சொல்லியிருந்தேன்னா, பவர் பிளேயில் ஒரு 50 நோ லாஸ் வந்துடுது பவர் பிளேயில். அதனால தான் நாங்கள் ஓவராலாக சேட் ஆகிறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தார். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அங்கேட்ட நுத்துதாஜ் 31 ரன்னு கிட்ட அடிச்சிருவார். இவர் 20 ரன்னு 19 ரன்னு தான் இருப்பார். அதனால எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இவர் ஒரு பெரிய நாக்கே ஆடலை, ஆனாலும் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக இதுலேருந்து இன்னொன்று விஷயம் நம்மளுக்கு புரியுது. இன்றைக்கி மத்தியானம் நடக்க போகிற மேட்ச்லேயும் ருத்ராஜும் அடுத்து அஜிங்கியா ரஹானே தான் ஓப்பனிங் ஆக போகிறாங்க. நம்ம நினச்சது ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்ச் இறக்குவாங்க, ஒரு கலக்குவார் மத்திய மேட்ச்லன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஓவரால் இன்றைக்கும் அஜிங்கியா ரஹானேவும் ருத்ராஜும் தான் சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம துஷார் தேஷ்பாண்டே பற்றி பார்க்கலாம். ஓவரால் நம்ம என்னடா சூப்பராக போட்டார், 4 விக்கெட் எடுத்தார் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக. சன்ரைஸ் ஹைதராபாத் பேட்ஸ்மேனும் சும்மா கதற விட்டார். எங்கடா அவர் போனார்னு நம்ம நினச்சோம். ஓவரால் ட்ராப் தான் பண்ணியிருக்கான்னு நினச்சோம். ஓவரால் இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு கிடச்சிருக்கு. ஓவராலாக அவருக்கு ஃபீவர். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் சன்ரைசர்ஸ் ஃபேன்ஸ் கண்ணு வச்சிட்டாங்க, என்னடா இப்படி போடுறாரேன்னு. அதனால் ஃபீவர் வந்துடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவராக நம்ம துஷார் தேஷ்பாண்டேக்கு சரியாயிருச்சுங்க. அதனால துஷார் தேஷ்பாண்டே இன்றைக்கி நடக்க போகிற தர்மசாலா மேட்ச்சில் இருப்பார். பஞ்சாப் பேட்ஸ்மேன்லாம் சும்மா பறக்க விடுவார்னு தான் நினைக்கிறேன். துஷார் தேஷ்பாண்டே வந்ததுனால ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர் கிடச்சாச்சு. துஷார் தேஷ்பாண்டே, ஷர்துல் தாக்கூர். ஓவரால் ஷர்துல் தாக்கூரும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் சிஎஸ்கேவோட இந்தியன் பேசர்ஸு கொஞ்சம் வலுவாவாங்க. அடுத்து கிளேசன் இருக்கார், சும்மா பறக்க விடலாம் பஞ்சாப் டீமை. அதனால் இன்றைக்கி சிஎஸ்கே ஜிச்சா சூப்பராக இருக்கும். ஓவரால் பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ஓவரால் இன்றைக்கி நடக்க போகிற நாக் அவுட் மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.